அதுல இருக்கக்கூடியவர்களும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போதும், தாங்களுடைய ஆட்சி எப்படி ஏற்பட வேண்டும், அதற்காக எந்தெந்த நெளிவு சுழிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் பல்வேறு அரசியல் கட்சிகள், அதாவது தங்கள் மக்களோடு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அல்ல, இத்தகைய அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கின்றன. எனவேதான் உரிமைகளுக்கான போராட்டங்கள் என்பதை சிந்தனையாளர்கள் அல்லது சிந்திக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சிந்தனையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இந்த நாடு நலம் பெற வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் மட்டுமே அந்த எதிர்கால சிந்தனையை முன்வைத்து இன்றைக்கு பேசுவார்கள். அப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் இன்றைய தினத்தை பொறுத்தவரை இன்றைக்கு 543 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 543 நாடாளுமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை அவை ஏறக்குறை 1971 இருந்து அதே நிலைமையில இன்றைக்கு வரை தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு 82 தெளிவாக கூறுகிறது, ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகு இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அப்படிதான் 1951, 52, அதற்கு பிறகு 62, அதற்கு பிறகு 71 என்று இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் பிரிக்கப்பட்ட போதுதான் 1971 ஒரு சிக்கல் ஏற்பட்டது. இப்படி மக்கள் தொகை அடிப்படையிலே பிரிக்கப்பட்டால், தொகுதிகள் பிரிக்கப்பட்டால், சில மாநிலங்கள், குறிப்பாக இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்பட்ட சில மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற இந்த மாநிலங்களிலே மக்கள் தொகை வெகுவாக குறைந்திருந்தது. மக்கள் தொகை வெகுவாக குறைந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே பாராளுமன்றத்திலே நமது இந்த 4 மாநிலத்தினுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது வெகுவாக குறைந்து போய் ஒரு நிலையிலே இவர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் என்பது மிக மிக குறைந்த அளவிலே அங்கே இவர்கள் பேசக்கூட முடியாத ஒரு நிலையிலே தள்ளப்படுமோ என்ற காரணத்தினால்தான் 71 எந்த மக்கள் தொகை அடிப்படையில் அந்த நாடாளுமன்ற தொகுதிகள் எல்லாம் பிரிக்கப்பட்டதோ அதே நிலைதான் தொடர்ந்து 2026 வரை கடந்தது. அதற்கான சட்ட திருத்தத்தை 1973 செய்தார்கள். அதற்கு பிறகு 2001 திரு வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த போது அப்போதும் அந்த சட்ட திருத்தத்தை அவர்கள் செய்து, இப்படி சட்ட திருத்தத்தை செய்ததன் காரணமாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கப்பட்டதுதான். அதாவது 1971 பாராளுமன்றத்தில் எந்த அளவு எல்லா மாநிலங்களுக்கு பிரிக்கப்பட்டிருந்ததோ அந்த அளவிலேயே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதில் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் குறைந்தால் என்ன, கூடினால் என்ன என்ற ஒரு கேள்வி ஏற்படும். குறைந்தால் என்ன, கூடினால் என்ன, அதனால் நமக்கு என்ன வந்து விட போகிறது, இந்த இந்தியா என்பது ஒரு நாடு தானே என்ற ஒரு எண்ணம் கூட வரலாம். அப்படி இருக்க முடியாது. என்றால் இந்தியா என்பது நம்மை பொறுத்தவரை ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, ஒரு கூட்டாட்சி நாடு, இன்னும் சொல்ல போனால் தேசிய இனங்களுடைய கூட்டாட்சி நாடு. இப்படி தேசிய இனங்களுடைய கூட்டாட்சி நாடு என்பது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய இனத்திற்கான அந்த உரிமைகள் என்பது காப்பாற்றப்பட வேண்டும். அப்படி காப்பாற்றப்படுவனும், அப்படி தேசிய இனங்கள் இல்லை என்றாலும் கூட அந்தந்த மாநிலங்களும் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்டவை. அப்படி மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மாநிலங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்தியாவுடைய பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு மாநிலத்திற்கான பிரதிநிதித்துவம் காக்கப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இந்தியாவுடைய பாராளுமன்றம் தான் இந்தியாவுடைய மக்களுடைய எல்லா விதமான உரிமைகளையும், அரசியல் உரிமை உட்பட எல்லா உரிமைகளையும் அதுதான் கட்டுப்படுத்துகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏறக்குறைய மத்திய அரசு, மாநில அரசு இருந்தாலும் கூட மத்திய அரசுடைய அதிகாரங்கள், மாநில அரசு அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட உண்மையிலேயே இந்தியாவை உற்று நோக்கினால் இது ஒரு யூனிட்டரி என்று சொல்லப்படக்கூடிய
ஒரே நிலையில் இருக்கக்கூடிய நாடு போல, அதாவது கூட்டாட்சி நாடு இல்லாமல் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. எது என்றாலும் மக்களுடைய உரிமைகள், எந்த மக்களுடைய உரிமைகளாக இருந்தாலும் பாராளுமன்றத்திலே தான் தீர்மானிக்கப்பட வேண்டும். குறிப்பாக நீங்கள் இந்த நாட்டிலே இந்த மாநிலத்தை பிரிக்க வேண்டும் என்றால், ஆந்திராவும் தெலுங்கானாவை பிரித்தது போல ஒரு மாநிலத்தை பிரிக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த மாநிலத்தினுடைய சட்டசபையில ஒப்புதல் கேட்கலாம், ஆனால் அது பெயருக்கான ஒரு ஒப்புதல் என்று நீதிமன்றங்கள் கூறிவிட்டன. ஜம்மு காஷ்மீர் திடீர் என்று ஒரு நாள் ஜம்மு காஷ்மீர் இரண்டாக பிரிக்கப்பட்டது. அது மாநில அந்த அதிகாரத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு அது ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டது. அது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செய்தார்கள். இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் சொல்கிறது பாராளுமன்றம் ஒரு மாநிலத்தினுடைய பெயரை மாற்றலாம் என்று சொல்கிறது, ஒரு மொழியை திணிக்கலாம் என்று சொல்கிறது. அதனால்தான் சில நேரங்களிலே சமஸ்கிருதத்துக்கு அதிகமான அளவு பணமும் பிற மொழிகளுக்கு குறைவான பணமும் மத்திய அரசாலே ஒதுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லா அதிகாரங்களும் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கிறது. பெயருக்கு மாநிலத்துக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரங்கள் போதுமானது கிடையாது. இந்த அதிகாரங்கள் போதுமானது இல்லாத நிலையில நாம் அதற்கான குரல் எழுப்ப வேண்டிய இடம் எதுவென்றால் பாராளுமன்றம் தான். அப்படி இந்த பாராளுமன்றத்திலே குரல் எழுப்ப வேண்டும் என்றால் அதற்கான உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே எந்த திருத்தமும் செய்யப்படவில்லை என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய என்ன இருக்கிறது, இதே பாராளுமன்ற அந்த உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் 39 பேர் இருக்கிறார்கள். இப்ப இந்த 39 பேரில் தமிழ்நாட்டில் நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்பொழுது ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பை அப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு எடுத்து பார்த்தால் ஏறக்குறைய நீங்க தமிழ்நாட்டினுடைய 39 பாராளுமன்ற உறுப்பினர் என்பது 31ஆக குறைந்துவிடும். ஒருவேளை இது அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் 80 இருக்கிறது, அது 88 98 அளவிலே மாறும். இப்படி இந்த 543 அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வைத்து பார்த்தால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில், அதாவது குறிப்பாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் அந்த எண்ணிக்கை என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் செய்தால் அந்த எண்ணிக்கை அதிகமாக ஆகும். உறுதியாக மக்கள் தொகை அடிப்படையில் தான் நாடாளுமன்ற தொகுதிகள் பிரிக்கப்பட வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசன சட்டம் பிரிவு 82 கூறுகிறது. எனவே அப்படி செய்யும் போது ஒரு அதிகார சமநிலை இல்லாத சூழ்நிலை இந்திய பாராளுமன்றத்தில் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் 543 ஏறக்குறைய 300 350 இடங்களை அவர்கள் பிடித்து விடுவார்கள். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், டெல்லி, அதே போல ஹரியானா, இன்னும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலேயே கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாநிலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய 300 350 இடங்கள் இந்தி பேசக்கூடியவர்கள் என்ற இந்தி பகுதியை சார்ந்தவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து விடுவார்கள். அப்படி வந்துவிட்டால் அவர்கள் நினைப்பதுதான் இந்தியாவில் சட்டமாக இருக்கும். இது ஏதோ ஒரு அமைதியாக நடப்பது போல தெரியும், சட்டப்படி நடப்பது போல தெரியும். ஆனால் நமது எண்ணங்களுக்கு எதிராக இந்தி பேசக்கூடிய மக்கள் நம் மீது அதிகாரத்தை அவர்கள் செலுத்துவார்கள். எந்த அளவிலே தான் இந்திய அரசியல் சாசனம் உறுதியாக சொல்கிறது. பிரிவு 82 2026 பின்னர் நடக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை அடிப்படையிலே தான் தொகுதிகள் பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. எனவேதான் இப்பொழுது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை துவங்கிவிட்டார்கள். அது உண்மையிலே நடைபெற்றால் என்ன ஆகும்? உண்மையிலே நடைபெற்றால் 543 தொகுதிகள் அப்படியே இருக்கும். அதன் காரணமாக தமிழ்நாடு குறையும், 39 31 குறையும், ஆந்திரா குறையும், அதே போல கேரளாவும் குறையும், கர்நாடகாவும் குறையும். இந்த 4 மாநிலங்களும் இந்தி பேசாத பகுதியிலிருந்து வேறுபட்ட ஒன்று குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் அதிகாரத்தை இழக்கிறோம். அதிகாரத்தை இழந்தால் நமது மொழியை இழப்போம், நமது கலாச்சாரத்தை இழப்போம். இதன் காரணமாக இந்தியாவிலே நாம் அடையாளமற்ற மனிதர்களாக
இந்தியாவை இந்தி பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. சரி, இதற்கான ஒரு தீர்வு என்னவென்றால், இந்த தீர்வு என்பது இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் அதற்கான மாற்றத்தை செய்ய வேண்டும். அதற்கான இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் அதற்கான மாற்றத்தை செய்வதற்காக மத்திய அரசு முயற்சிக்கிறதா என்றால் கிடையாது. இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார்? உறுதியாக இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையின் போது தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா போன்ற இந்த தென் மாநிலங்களினுடைய பாராளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயரும் என்று சொல்கிறார். விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப உயரும் என்று சொல்கிறார். விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப அவர்கள் கண்டிப்பாக உயரும் என்று சொல்கிறார். ஆனால் எந்த விகிதாச்சார அடிப்படையில் என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்வது 543 இடங்கள் என்பதை ஏறக்குறைய 850 இடங்களாக உயர்த்துவதற்காக திட்டம் போட்டிருக்கிறார்கள். அப்படி 880 இடங்களாக உயர்த்தும் போது அது இதே மக்கள் தொகை அடிப்படையில் செய்யும் போது உறுதியாக நாம் நமது அதிகாரத்தை, அதாவது பாராளுமன்ற உறுப்பினருடைய அந்த எண்ணிக்கையை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். எனவே தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பாராளுமன்ற அந்த தொகுதிகளுடைய மறுசீரமைப்பு என்பது நடைபெற வேண்டும் என்றால் உறுதியாக இந்திய அரசியல் சாசன சட்டம் திருத்தப்பட வேண்டும். எனவேதான் இந்த அவசரம் கருதி இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு கூட நாடாளுமன்ற தொகுதிகளுடைய மறுசீரமைப்பு குறித்து ஒரு அனைத்து கட்சியுடைய கூட்டம் கலந்து கொண்டது. அந்த கூட்டத்தில் தமிழக முற்போக்கு கட்சி சார்பாக, முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக நானும், தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக திரு ரவி அவர்களும் கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தோம். தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்தது வரவேற்கக்கூடிய ஒன்று. அந்த முன்பே திட்டமிட்டு அவர் அதை செய்திருக்கிறார். எனவே நாங்கள் கலந்து கொண்டு அதை வரவேற்று நாங்கள் வைத்த கருத்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய அந்த இட பங்கீடு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சரி சமமாக இந்தியாவுடைய நாடாளுமன்ற தொகுதிகள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தோம். இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே பிரிவு 82 இருக்கக்கூடிய அந்த 82 இருக்கக்கூடிய அந்த பிரிவினுடைய மக்கள் தொகை அடிப்படை என்பதை நாம் மாற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டம், இந்திய அளவிலே ஒரு கூட்டம் என்று ஏற்பாடு செய்தது. ஏதோ பேசுவதோடு அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு நிறுத்திக் கொள்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஒரு கருத்தை வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், இதற்கான தேவை இப்பொழுது கிடையாது, அதற்கான தேவை என்ன இருக்கிறது, எதற்காக இந்த நிலை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். எனவே ஒரு அரசியலுக்காக மக்களின் உரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் அரசியல் காரணங்களுக்காக பிரிந்து நிற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பது என்பது வேதனையான ஒன்று. ஏனென்றால் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக அல்லது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி, இவர்கள் இந்த கட்சிகள் இருக்கலாம் போகலாம். ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய, தென்னிந்திய மக்களுடைய உரிமைகளை எப்படி நாம் காவு கொடுத்து விட முடியாது. அது உறுதியான நிலைப்பாட்டின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இப்படி ஒரு தென்னிந்திய அளவிலான அந்த ஒரு அநீதிக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இத்தகைய ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த கருத்தரங்கிலே நாம் முன்வைத்திருக்கக்கூடிய பார்வைகள் எல்லை நிர்ணயம் அறிவிக்கப்படாததால் நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களின் முக்கியத்துவம் குறையும் அபாயம் இல்லை என்று அர்த்தமல்ல. எனவே தற்போதைய மக்கள் தொகை விகிதங்களை கொண்டு தொகுதிகளின் எல்லை நிர்ணயத்துக்கு எதிராக குரல் எழுப்புவது தென்னிந்திய மக்களின் கடமையாகும் என்று சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலும் எல்லை நிர்ணயம் கோரும் இந்திய அரசியலமைப்பின் 82வது பிரிவினை திருத்தம் செய்திட வேண்டும். இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடாக இருப்பதால் இந்திய நாடாளுமன்றத்தின் மேல் மற்றும் கீழவைகள் இரண்டும் அனைத்து மாநிலங்களுக்கு இடையில் சமமாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் வலியுறுத்தி இருக்கிறோம்.
இந்த அடிப்படைகளை கொண்டு இந்த கருத்தரங்கத்தை நாம் முன்வைத்திருக்கிறோம். இதில் அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் எடுத்து வைக்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் இந்த தென்னிந்திய மக்களுக்கான இந்த நீதிக்கான அந்த உரிமை போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவது குறித்து இங்கே இருக்கக்கூடிய அந்த அறிஞர் பெருமக்கள், கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் அவர்களோடு இணைந்து ஒரு புதிய ஒரு முடிவினை தீர்மானத்தை மேற்கொள்வோம் என கூறி இன்றைக்கு முதலாக அடுத்ததாக தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் திரு வழக்கறிஞர் திரு ரவி அவர்கள் பேசுவார்கள். இங்கே திரளாக கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளே, மேடையிலே நம் முன் இன்றைய நாட்டினுடைய தொகுதி சீரமைப்பு பற்றி பேச வந்திருக்கும் திரு பேராசிரியர் டாக்டர் காலி வினோத்குமார் அவர்களே, இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய தலைவரும் ஒரு மூத்த வழக்கறிஞருமான திரு கே சக்திவேல் அவர்களே, மற்றும் சமூக சிந்தனையுடன் பல்வேறு திரைப்படங்கள் மூலமாக தன்னுடைய சிந்தனைகளை மக்களுக்கு தெரிவித்து வரும் திரு இயக்குனர் வி சேகர் அவர்களே, மற்றும் அம்மையார் அவர்களே, மற்றும் என்னுடைய சக வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் சிவஞான சம்பந்தம், மற்றும் இங்கே கூடியிருக்கும் டாக்டர் வள்ளுவன், தஞ்சை இளஞ்சிங்கம், நம்ம மோகன்ராஜ், சிதம்பரம் மற்றும் கலியன் இங்கே வந்திருக்கிறார். இந்த என்ஆர் காங்கிரஸினுடைய பாண்டிச்சேரியினுடைய காங்கிரஸை இங்கே தமிழகத்திலே தலைமையேற்று நடத்த முன் வந்திருக்கும் திரு கலியன் அவர்கள் வந்திருக்கிறார் இங்கே. ஸோ இவர்களை எல்லாம் முதற்கண் என்னுடைய காலை வணக்கத்தை வருக என்று வரவேற்கின்றோம். இன்னைக்கு சக்திவேல் ஐயா அவர்கள் தொகுதி முறை வரன்பாடு செய்யும் போது நமக்கு எவ்வாறு பாதிப்பு ஏற்படும், அதனால் என்ன ஆகும் என்பதை தெளிவாக சொன்னார். தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய கொள்கையின் பிரகாரம் ஒரே ஒரு கருத்தை மட்டும், சில சின்ன கருத்துக்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். தமிழகத்தில் இருந்தோ இல்லை தென்னிந்தியாவில் இருந்தோ இது வரைக்கும் ஒரு பிரதமர் மந்திரி இருக்கின்றாரா இந்தியாவில் ஆளுவதற்கு? ஆளுமை செய்திருக்கிறார்கள் என்றால் இல்லை, நேரடியாக தேர்வு செய்யப்பட்டு. ஏன்னா PV நரசிம்மராவ் ஆண்டார்னு சொல்லுவாங்க. PV நரசிம்மராவ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆளுமைக்கு போகல, சூழலின் காரணமாக தான் பிரதம மந்திரி ஆக்கப்பட்டார். அதே போன்று தேவகவுடா, இந்த 2 பேர் தான் பிரதம மந்திரி பதவியிலே, தென்னகத்தை சார்ந்தவர்கள் பதவியில் இருந்திருக்கிறார்கள். 2 பேருமே சூழலின் காரணமாக தான் போயிருக்காங்களே ஒழிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுவாக பிரதம மந்திரிக்கான பதவிக்கு நோக்கத்துடன் செல்லவில்லை. ஏன் இன்றைய பாரத பிரதமரான மோடி அவர்கள் குஜராத்திலே தேர்தலில் நிற்கவில்லை, குஜராத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படவில்லை, அவர் வாரணாசியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகள், 80 உறுப்பினர்களை கொண்ட தொகுதியாக அது இருக்கின்றது அந்த மாநிலம். ஆனால் மற்ற மாநிலங்கள் அதற்கு குறைவானதாக இருக்கிறது. அதனால தான் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டாக்கா அந்த உறுப்பினர்கள் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமர் ஆக முடியும் என்ற எண்ணத்தில் அங்கே போய் இருந்திருக்கிறார். ஆனால் திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய தென்னகத்தை சார்ந்தவர்கள் நாம் மிகவும் அறிவார்ந்தவர்கள், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் தமிழர்களும் தெலுங்கர்களும் மலையாளிகளும் அங்கே பங்கு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவ்வளோ அறிவார்ந்தவர்கள். அவர்களுடைய சிந்தையின் பேரில் தான் சில நல்ல திட்டங்கள் எல்லாம் இயக்கப்பட்டு வருகின்றன. அப்படி இருக்கும்போது பிரதம மந்திரியாக, மக்களின் பிரதிநிதியாக ஏன் அங்கே அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடாது? ஒரு கேள்வி. இதற்கு நமக்கு உறுப்பினர் எண்ணிக்கை தேவை. அட்லீஸ்ட் இந்த சவுத் இந்தியா என்று சொல்லக்கூடிய தென்னக பகுதியாச்சும் வலுவானதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இப்போ இந்த அரசியல் சாசனத்தில் குறிப்பிட்டது போல சென்சஸ் பிரகாரம் டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி வரையறை செய்தால் நாம் குடும்ப கட்டுப்பாடு என்கின்ற ஒரு திட்டத்தை இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி பீரியடில் கொண்டு வரும்போது முறையாக பயன்படுத்தி நம்முடைய மக்களுடைய பொருளாதாரம், மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்று உண்மையாக தென்னகத்தை சார்ந்தவர்கள் கடைபிடித்தார்கள். அதனால் நமக்கு பாப்புலேஷன்லாம் கம்மியாக இருக்கும். அந்த பாப்புலேஷன் கம்மியானதுனால அதை கொண்டு, சென்சஸை கொண்டு தொகுதி வரையறை செய்தால் நிச்சயம் நமக்கு குறையும். உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதே அவர்கள் எந்திரமாக கொண்டு செயல்பட்டதனால் இன்றைக்கு அவர்கள் மக்கள் தொகை பெருக்கெடுத்துள்ளது.
கிட்டத்தட்ட இப்போ 140 கோடி வரும் என்று சொல்லுகிறார்கள் 2026 கணக்கெடுப்பின் பிரகாரம். அதன் பிரகாரம் பார்த்தாக்கா நமக்கு வந்துட்டு ஒரு தொகுதி குறைவ 2 தொகுதி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது தமிழகத்திற்கு. அதே உத்தரப்பிரதேசத்துக்கு 180 123 மாறிவிடும். அப்போ மிகப்பெரிய உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மாநிலமாகி விடுகிறது. சக்திவேலையா சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார் இந்த 3 மாநிலம் இருந்தால் போதும், நாட்டை ஆளுவதற்கு பிரதமரை தேர்ந்தெடுத்து விடலாம். அப்பொழுது தென்னகத்திற்கு நீதி எங்கே? நிச்சயம் நீதி கிடையாது. நம்முடைய குரலாக எதையும் சாதிக்க முடியாது, சொல்ல முடியாது. இன்றைக்கு சாதாரண உதாரணமாக சொல்லணும்னா, இன்னைக்கு சின்ன சின்ன ஏரிகளிலே அதை சுற்று வட்டாரத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அவங்களெல்லாம் அப்புறப்படுத்த நிலையில் இருக்காங்க. மகிழ்ச்சியானது, நீங்களாம் நீர்நிலைகளை காப்பாற்றுறீங்க, இயற்கையை காப்பாற்றுறீங்க, வரவேற்கக்கூடியது. ஆனால் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம்னு ஒன்று கொண்டு வரீங்க. அங்கே எத்தனை ஏரி இருக்கு தெரியுங்களா? எத்தனை குளங்கள் மொத்தம் இருக்க கணக்கு இருக்கு தெரியுங்களா? 1450 குளங்களும் ஏரிகளையும் கொண்ட ஒரு இடம். அந்த இடத்தை அதை நீர்நிலைகள்லாம் அப்புறப்படுத்திட்டு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. யாருக்காக? அப்போ எப்படி தேவைப்படும்? அது என்ன? இது ஒரு திட்டம் கூட சரியான முறையில் செயல்படலை. இதற்கு காரணமான தமிழகத்தை சார்ந்தவர்களும் உண்டு. 1998 முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான் இதற்கான ஒரு முன்னெடுப்பை செய்துள்ளார் என்பது நினைக்கும் போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆனால் தான் இன்னைக்கு திமுக அரசு அதை எதிர்க்காமலும் சைலண்டாக இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. அல்லது இன்னைக்கு கைகூடியுள்ள பாஜக அரசனுடைய கைகோத்திருக்க அதிமுக அரசு இன்னைக்கு இதை பற்றியெல்லாம் பேசுகிறார்கள், பேசவில்லை. அன்னைக்கு கூட்டத்தில் எங்களெல்லாம் அனுமதிக்கல, அனைத்து கட்சி கூட்டம் பேரை போட்டுக்கிட்டாங்க திமுக அரசு. அதை எதிர்த்து வழக்கு தொடுக்க வேண்டிய நிலை வந்தது. எங்களை எல்லாம் கூப்பிடாம நாங்களும் பதிவு பெற்ற கட்சிகள், நாங்களும் மக்கள் பிரதிநிதிகள் வழக்கு தொடுக்கும் போது நீதிமன்றத்தில் அரசு இல்லை கண்டிப்பாக உங்களையும் அழைக்கிறோம், நீங்களும் வரலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் எங்களை அனுமதிச்சாங்க. அங்கே போய் உட்கார்ந்தோம். அங்கே அதிமுக அரசு என்ன சொல்லுதுன்னா, இது இன்னும் அமுல்படுத்தவே இல்லை, இதுக்குள்ள எதுக்கு அந்த கூட்டங்கள்லாம், இது எதுக்கு தேவை இப்போ? அப்போ எப்போ நம்ம போராட போறோம்? அமுல்படுத்தி அதை கொண்டு வந்த பிறகு அந்த சட்டத்தை பின்னெடுக்க முடியுமானாக்கா ஜனாதிபதியே நினைச்சா கூட பின்னெடுக்க முடியாது. டீலிமிட்டேஷன் ஆக்ட்ல கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிஷன் என்ன சொல்லுகிறதோ அதற்கப்புறம் அதை பின்னெடுக்கவே முடியாது. எந்த நீதிமன்றங்களுக்கும் சரி, ஜனாதிபதிக்கும் சரி அதுல அதிகாரம் இல்லை. அப்படி இருக்கும்போது அதிமுக அரசு என்ன சொல்லுது? அதை அமுல்படுத்துங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், வரட்டும், அது அமுல்படும். அப்போ என்ன இது? நீங்க பிஜேபியோட கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் தமிழகத்திற்கு அநீதி எல்லாம் இழுக்கிறீங்க. இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயம் முடியாது. இதுக்கு தான் சும்மா ஏதோ ஒரு அரசியல் பண்ணாம, ஓட்டு வங்கிக்காக அரசியல் பண்ணாம, வெறும் அந்த சீட்டு, அதாவது முதலமைச்சர் பதவிக்காக என்று இல்லாமல், ஆளுவதற்காக என்று அல்லாமல், மக்களுக்கு அறிவான சிந்தனைகளை கொடுத்து மக்களுக்கு அறிவார்ந்த அரசியலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தான் தேசிய மக்கள் சக்தி கட்சியாகட்டும் அல்லது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியாகட்டும் இந்த மாதிரி கருத்தரங்கங்கள், வல்லுநர்களை கொண்டு கருத்தரங்கங்களை இயக்கி கொண்டு வந்து மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தி மக்கள் போராட்டங்களினால் இதனை தடுக்க வேண்டும். இந்த அநீதிகளை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். சமூக நீதியை நாம் காப்பாற்ற வேண்டும். இந்த தென்னகத்தை சார்ந்தவர்கள், அதாவது தென்னகம் மொத்தம் ஒன்று கூட வேண்டிய ஒரு கட்டாயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆளுமை, நிர்வாகத்தினுடைய ஆளுமைக்காக, அவ்வளவுதான். அதனால தெலுங்கானா வேற, ஆந்திரா வேற, தமிழ்நாடு வேற, கேரளா வேற அல்ல. இங்கே சிந்தனைக்கூடிய மக்கள் வாழுகின்ற ஒரு பூமியாக இருக்கிற தென்னகம். ஏன்னா இன்னைக்கு இந்து மகாராஷ்டிரம் சொல்லி பிரித்தாளுமையை கொண்டு பாஜக அரசு இன்னைக்கு செயல்பட்டு கொண்டு வருகிறது. அப்போ நாங்கெல்லாம் யார் இந்துக்கள் இல்லையா? சிவனே தமிழ்நாட்டில் தான் பிறந்தவர். இப்பதான் பேராசிரியர் காலி வினோத்குமாருடைய கார்ல பயணம் செய்யும் போது சொன்னார், இல்லைங்க ஐயா, அது தென்னக வட இந்தியா சார்ந்த தெய்வம் தானே ஐயா. நாக்க கிடையாது. இலங்கேஸ்வரன், விருதிகீஸ்வரர், எல்லா ஈஸ்வரர்களும் இங்கிருந்து பிறந்தவங்க தான். அதுதான் அவர் பேசும்போது பேசிட்டு சில விட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஸோ சிவனே இங்கே பிறந்தவன் தான். இது சிந்து மாகாணத்தை சார்ந்தது தான். சிந்து மாகாணம் என்பது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், தமிழ்நாடு போன்ற இதெல்லாம் சிந்து மாகாணத்தை சார்ந்தது தான். யாரும் பிரிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வட இந்தியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இது தென்னிந்தியத்தை சார்ந்தவர்களாக கோயில்களாக தெய்வங்களாக எழுப்பினார்கள்.
ஆனால் தென்னகத்தை சார்ந்தவர்கள் இறந்து போனவர்களுக்கு சமாதியும் காதலர்களுக்கு நினைவகமாக தான் கட்டி வாழ்ந்தார்கள். இதுதான் பிரிவினை ஏற்படுத்துகிறது. அங்கேயும் கோயில்கள் இருக்கின்றன. அந்த கோயில்களை கட்டியது தென்னகத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கும். அவ்வளவு அறிவளமும் கலை வளமும் எல்லா விதமான அதாவது நம்முடைய கல்ச்சர்னு சொல்லக்கூடிய எல்லா திறமைகளையும் கொண்டவர்கள் தான் தென்னிந்தியர்கள், சவுத் இந்தியா. அந்த சவுத் இந்தியாவுக்கு நீதி கிடைக்காம நாட்டை ஒன்றுபடுத்துவோம் ஓர் அணியில் என்பது சொல்வதெல்லாம் கிடையாது. இதற்காக முன்னெடுத்து நிச்சயம் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் ஏற்கனவே வாஜ்பாய் 2002 கொண்டு வர இருந்த சட்டத்தை இப்பொழுது கொண்டு வந்தால் அநீதி ஏற்படும். அவரும் புரிந்து கொண்டு, காங்கிரஸ் இந்திரா காந்தி மட்டும் இல்ல, வாஜ்பாய் பிஜேபியும் அன்றைக்கு புரிந்து கொண்டு அந்த அநீதியை இழக்கக்கூடாது என்று இந்த சட்டத்தை அமுல்படுத்தவில்லை. இப்போ 2026 படுத்து, ஏன்னா இது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற எண்ணத்தில் பாஜக அரசு செய்து கொண்டு வருகிறது. ஏன்னா ஒரே கட்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக அதெல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய கட்டமை நமக்கு இருக்கு. ஒரே நோக்கம் ஒரே இது கிடையாது. பலதரப்பட்ட மக்கள், பல மதங்களை கொண்டவர்கள், பல ஜாதியினை கொண்டவர்கள், பல பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள், பல கலாச்சாரங்களை கொண்டு வந்தார்கள். நாம எல்லாம் ஒன்று கூடி மனிதர்களாக வாழ வேண்டும். இதிலே சமநிலைப்படுத்தி சமூக நீதியான அனைவருக்கும் அனைத்தும் சமம் என்கின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். சட்டம் அனைவருக்கும் சமமாக இருப்பதை போல எல்லாம் அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதுக்காக நிச்சயம் நாம் எல்லாம் இதற்கு குரல் கொடுத்து இந்த உறுப்பினர் எண்ணிக்கையை பாராளுமன்றத்திலே தமிழகத்திற்கும் தென்னகத்திற்கும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நமது தலையாய கடமை. நமக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை சொல்ல வேண்டும், அவர்களையும் ஒன்றுபடுத்த வேண்டும், அவர்களுக்கும் புரிதலை ஏற்படுத்த வேண்டும். ஏதோ கட்சி ரீதியாக ஆட்சிக்காக, ஏதோ பதவிக்காக, அதிகாரத்திற்காக சென்று விடாமல், அதிகாரம் இருக்கட்டும், நீங்களே ஆளுங்கள், ஆனால் இந்த நீதிகளை எல்லாம் கொண்டு வர வேண்டியது உங்க கடமை. டாக்டர் வள்ளுவன் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய ஒரு பெரும் போராளி, அமைதியான போராளி. அவர் விருதாச்சலத்தினுடைய நகராட்சியினுடைய தலைவராக இருந்தார். அவர் ஒரு பாமக கட்சியில் அன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே இருந்தார். அவருடைய ஆய்வறிக்கையில் திட்டங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, 5 ஆண்டுகளுக்கு வரியே போட வேணாங்க, சொத்து வரியே தேவையில்லை, நிலுவையில் உள்ள அத்தனை தொகையும் மாநகராட்சிகளும் நகராட்சிகளும் வசூல் செய்தால் போதும், எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் சிஏஜி ரிப்போர்ட்டும் சொல்லுது, ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் நகராட்சிக்கும் அதில் ஆய்வறிக்கை செய்து இவ்வளோ வசூல் செய்ய வேண்டியது உள்ளது, மாநகராட்சிகள் இல்லை நிலுவையில் உள்ளதுன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. அதை அடுத்த ஆண்டு வரக்கூடிய அதிகார வர்க்கம் அதையெல்லாம் வசூல் செய்து உள்ளதா, அந்த பணங்களை எல்லாம் மீட்டெடுத்து உள்ளதா என்றால் இல்லவே இல்லை. ஏன் இல்லைன்னா, அந்த கட்சிக்காரர்களுக்கு தான், அவர்கள் கட்சிக்காக அவர்களுக்கு மாநாடு நடத்துவதற்கு, அவர்கள் ஊர்வலம் போவதற்கு டெண்டரு கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுத்து எந்த வசூலும் செய்யாம நிலுவையில் உள்ள தொகை நிலுவையிலேயே உள்ளது. அதையெல்லாம் கொண்டு வந்தாலே நமக்கு நாட்டை மிகவும் வளமிக்கதாக உருவாக்கப்படும் என்று பல்வேறு வழக்குகளை தொடுத்தவர் அவர். இதையெல்லாம் காது கொடுத்து கேட்க வேண்டிய அரசு கேட்காம தங்களுடைய லாபத்தை மட்டுமே போக்கி வைத்துக்கொண்டு அரசியல் செய்து அரசியல் வியாபாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டு நாம் ஏமாறக்கூடாது. பணங்களை போட்டு பணத்தை வைத்து விளம்பரத்தை செய்து விடலாம். ஃபேர் அண்ட் லவ்லியில போட்டிங்கன்னா 6 வாரத்தில் எல்லாருமே சிகப்படையலாம். இது வியாபாரம். இன்னைக்கு எத்தனை பேர் சிகப்படைச்சாங்க தெரியல, இன்க்ளூடிங் என்னோட 6 வாரத்துக்கு இல்லை 60 வாரம் போட்டுட்டேன், இன்னும் நான் சிகப்பாகல. இதுதான் ஏமாற்று வித்தை. இந்த ஏமாற்று வித்தை தான் செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசியல். இதை நாம் உணர வேண்டும். யார் காமராஜர் போன்ற தலைவர்கள் யார் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த நாட்டிற்காக மக்களுக்காக முன்னெடுத்து வருகிறார்கள் என்பதை ஆய்வறிக்கை செய்ய வேண்டும். இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள், இங்கே நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, சோசியல் மீடியாக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறது. ஏன்னா ஊடகங்கள் ஒரு அடிமைப்பட்டு விட்டது. வருந்தக்கூடிய விஷயம். ஜனநாயகத்திலே 4ஆவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகம் இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆளும் வர்க்கத்திற்கு அடிமைப்பட்டு விட்டது. இதற்கு உதாரணமாக ஒன்று சொல்லலாம். தமிழகத்திலே போதையில்லா தமிழகம் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விளம்பரங்களை ஏற்படுத்தினார். நாம் எல்லாம் போதைக்கு எதிர்ப்பாக பயணம் செய்ய வேண்டும். டாஸ்மாக யார் நடத்துறது? ஆட்சி தான்.
அப்போ அதையெல்லாம் கட்டுப்படுத்தி அதையெல்லாம் குறைச்சி அதையெல்லாம் அதுக்குண்டான திட்டத்தை தீட்டுவதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை, திராணி இல்லை. ஆனால் இந்த விளம்பரத்தை பண்றீங்க. இந்த விளம்பரம் பண்ணுவதற்கு ஆர்டிஐல தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டாக்கா முதல்ல கொடுக்க முடியாதுன்னாங்க. மேல்முறையீடு சேர்த்து சண்டை போட்ட பிறகு கொடுத்தாங்க. பார்த்தாக்கா ஒவ்வொரு பாலிமர் டிவிக்கு ஆகட்டும் 85 லட்சம் மாசத்துக்கு பாலிமர் டிவிக்கு, சன் டிவிக்கு 50 லட்சம், 35 லட்சம் கலைஞர் டிவிக்கு. ஸோ இப்படி அந்த டிவி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இவர்கள் அரசு பணத்தை, நம்ம பணத்தை வாரி இறைச்சிட்டு அவங்க விளம்பரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. இது ரோட் ஷோ நடத்துவதற்கோ போட்டோ ஷூட் நடத்துவதற்கோ அல்ல அரசியல். அரசியல் என்பது மக்களுக்கான செயல்பட வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, எவ்வாறு தீர்ப்பது, அதற்காக தான் அந்தந்த ஏரியாவில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஊராட்சி மன்றங்கள், நகராட்சி மன்றங்கள் என்பதையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம். அவர்கள் காது கொடுத்து கேட்டு என்ன பிரச்சனைகள், எப்படி இது தீர்ப்பது, எப்படி செய்வது, இதை நாம் மேற்கொண்டு நம்முடைய தலைமைக்கு சொல்ல வேண்டியது, தலைமை சட்டமன்றத்தில் சொல்ல வேண்டியது, சட்டமன்றம் அதை பற்றி பேசி ஆய்வறிக்கை செய்ய வேண்டியது, இதெல்லாம் கொண்டு வரணும். டீலிமிட்டேஷன் இன்னைக்கு தொகுதி வரையறை செய்வதற்காக இந்த கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இது செவிடங்காடுகளுக்கு சங்கூத வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இது செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயம் ஊடகம் வாயிலாக இது மத்திய அரசுக்கும் சென்று சேரும். ஏன்னா இது மத்திய அரசு செய்ய வேண்டிய கடமை தான் இது. இதனால அவர்கள் ஆட்சியை தக்க வைப்பதற்காக இது செய்கிறார்கள். நிச்சயம் தமிழ்நாடு விழிப்படைஞ்சு இதுக்கு பெரும் போராட்டத்தை எடுக்கும் பட்சத்தில் நாம் எல்லாம் கைகோர்க்க வேண்டும், கைகோர்த்து இதை எதிர்க்க வேண்டும். அதற்காக நாம் போய் பஸ்ஸை உடைக்கணும், பில்டிங்களை எரிக்கணும், வண்டிகளை எரிக்கணும் என்பது அல்ல. காந்திய வழியிலே அறப்போராட்டத்தை கையில் எடுத்து நாம் நிச்சயம் வென்றெடுக்கலாம், நிச்சயம் செய்யலாம். மக்களாகிய நீங்கள் தான் இதை புரிந்து கொண்டு இந்த விழிப்புணர்வை மக்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தாருக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்தளித்து அவர்களுக்கு புரிதல் ஏற்பட்டு அப்போ நாம் ஒன்று கூடினால் நிச்சயம் வென்றெடுக்கணும். நம்முடைய நீதியை நாம தான் காப்பாற்றிக் கொள்ளணும். மற்ற கருத்துக்கள் நிறைய வைத்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் அவருடைய கருத்துக்களை கேட்டுதான் அவரை அங்கே இருந்து இங்கே அழைத்து வந்தோம் உங்கள் முன்னே பேசுவதற்கு. அவர் ஆங்கிலத்தில் பேசுவார், அவருக்கு தமிழ் அவருடைய தெலுங்கு மொழியை சார்ந்தவர். அவரை பற்றி சொல்லணும்னா அவர் குடும்பத்தில் சிறு வயதிலே குழந்தை தொழிலாளியாக பணி செய்து குடும்பத்தில் அவர் தன்னுடைய கஷ்டப்பட்டு தன்னுடைய படிப்பை எடுத்துக்கொண்டு படிப்பை எடுத்து இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு உலகளாவிய ஆலோசனைகள் கொடுக்கும் இத்தாலி போன்ற நாடுகளுக்கு ஆலோசனை கொடுப்பவராக இன்றைக்கு அவர் வளர்ந்துள்ளார். ஸோ ஏழை என்பதனால நம்ம வளர முடியாதது அல்ல. நம்முடைய மனம் இருந்தால் நிச்சயம் மார்க்கம் உண்டு. நிச்சயம் நாம் எல்லாம் பணத்திலே இன்னைக்கு இல்லை அப்படின்னு நினைக்காம தன்னம்பிக்கையோடு நாம் செயல்பட்டால் நிச்சயம் நமக்கு மார்க்கம் உண்டு, நிச்சயம் நாம் வென்றெடுக்கலாம் அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, நிச்சயம் நம்ம அடுத்த தலைவர்கள் இது என்னை விட இன்னும் மிகவும் பிரம்மாண்டமாக பேச இருப்பதனால் நாம் அதையும் செவி கொடுத்து கேட்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.